2026 தேர்தல் முடிவுகள் எப்படி இருக்கும்? என்ன அடிப்படையில அதிமுக 150க்கு மேல, இப்ப உங்க தலைவர் அவர் சொல்றாரு, உங்க பொதுச் செயலாளர் சொல்றாரு 200 சீட்டுகளுக்கு மேல ஜெயிப்போம் அப்படின்னீங்க. நீங்க 150 இல்ல, நான் சொல்றது அதிமுக தனி பெரும்பான்மை 150. அதிமுக கூட்டணி, என்டிஏ கூட்டணி, அதிமுக கூட்டணி, எடப்பாடி தலைமையில் அமைந்திருக்கின்ற கூட்டணி 200க்கு மேற்பட்ட தொகுதிகளை பிடிக்கும். திமுக 220 சீட்டு தான் பிடிக்க முடியும். 200க்கு மேற்பட்ட தொகுதியிலே அதிமுக கூட்டணி பிடிக்கும். அதிமுக கட்சியை எடப்பாடி தலைமையில் உள்ள அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கட்சி ரெட்டலை 150 தொகுதிக்கு மேல் வெற்றி வரும். என்ன அடிப்படையில இவ்வளவு வலுவா சொல்றீங்க சார்? எங்களுக்கு ஒரு தெரியாது சார். நாங்க மக்களை பார்க்கிறோம், மக்களோட பேசுறோம், வியாபாரிகளோட பார்க்கிறோம், வியாபாரியுடைய கருத்துக்களை கேட்கிறோம், விவசாயிகளை பார்க்கிறோம், விவசாயியுடைய கருத்துக்களை கேட்கிறோம், நெசவாளியை பார்க்கிறோம், அவருடைய சோதனைகள் கஷ்டங்களை எங்கிட்ட சொல்றாங்க, அவருடைய மன கருத்தை சொல்றாங்க. ஒவ்வொரு தேர்தலுக்கு முன்னாடி எடுக்கக்கூடிய ஒரு சர்வேயை பார்க்கிறோம், சர்வே பண்ணக்கூடியவர்கிட்ட பேசுறோம், அவங்க சொல்லக்கூடிய கருத்துக்களை உள்வாங்குறோம். எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு பார்த்தா திமுகவுக்கு சட்டமன்ற தேர்தலில் 26ல வேலையே இல்லையே. ஆனா திமுக சொல்றாங்க 200 இடங்களுக்கு மேல ஜெயிப்பா அப்படின்னு அவங்க தொடர்ச்சியா சொல்லிட்டு இருக்காங்க. அப்படிதான் சொல்லுவாங்க சார். அந்த கட்சியை அவங்க காப்பாற்றணும்ல, அந்த தொண்டர்களுக்கு அவங்க நம்பிக்கை கொடுக்கணும்ல. அவர்களிடத்துல இன்னைக்கு அதிகாரம் இருக்குது, பணபலம் இருக்குது, படைபலம் இருக்கிறது. ஆகவே பார்த்து விடலாம், ஒரு கை பார்ப்போம்னு எண்ணலாம். நிச்சயமாக 0 தான் கிடைக்கும். இதுக்கு பல வரலாறு இருக்கு. நீங்க திமுக ஆட்சிக்கு மறுமுறை ஆட்சிக்கு வந்ததாக வரலாறே கிடையாது. ஒரு முறை ஆட்சிக்கு ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா அடுத்த ரவுண்ட் அவங்க இறங்கிடுவாங்க. மக்கள் அவங்களை விரும்ப மாட்டாங்க. அந்த அடிப்படையில அந்த விரும்ப மாட்டாங்க. அப்படி ஒரு ஆட்சியை தான், கெட்ட ஆட்சியைத்தான் அவங்க நடத்துவாங்க. மக்கள் விரோத ஆட்சியை தான் அவங்க நடத்துவாங்க. அதனால மக்கள் அவங்களை வெறுப்பாங்க. இன்னைக்கு விலைவாசி கூடி போச்சு. சாதாரண ஒரு வீடு கட்ட முடியல. ஒரு பத்திரம் முடிக்க முடியல. சொந்த வீட்டை கூட பத்திரம் முடிக்க முடியும், சொந்த இடத்த கூட பத்திரம் முடிச்சு வைக்க முடியல யாருக்கும். பத்திரம் பிரச்சனை. நீங்க நெசவாளிக்கு பிரச்சனை, உழைப்பாளிக்கு பூரா பிரச்சனை, பட்டாசு தொழில் பொறுத்து எங்க பகுதியில் விருந்தினர் மாவட்டத்தில் பட்டாசு தொழில பிரச்சனை, தினசரி ரைடு, தினசரி பிரச்சனை. ஒவ்வொரு பிரச்சனையா வச்சுக்கிட்டு கவர்மெண்ட் வச்சுக்கிட்டே இருக்கு. குழு போடுறாங்க ஒவ்வொரு பிரச்சனைக்கும். ஒரு குழு போட்டு குழுவினுடைய முடிவு வருவதே கிடையாது. இறுதி செய்யப்பட்டு குழு சமர்ப்பிப்பதே கிடையாது. அப்படிங்கும் போது மக்கள் எப்படி விரும்புவாங்க? ஒரு முதலமைச்சர் எப்படி இருக்க வேண்டும்? பிரச்சனை வந்த நேரத்தில் பிரச்சனை தீர்வு உடனடியாக சொல்ல வேண்டும். போராடி 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 இன்னைக்கு அரசு ஊழியர்களுக்கு சொன்னாரு, பழைய ஓய்வு திட்டத்தை நிறைவேற்றினார. அரசு ஊழியர்கள் மத்தியில போராட்டம் நடத்திட்டு இருக்கும்போது பகிரமா சொன்னாரு, நான் முதலமைச்சராக வந்தவுடன் முதல் கையெழுத்து அரசு ஊழியருடைய கோரிக்கை நிறைவேற்றப்படும், அரசு ஊழியர்களுடைய பழைய ஓய்வு திட்டம், பென்ஷன் திட்டம் நிறைவேற்றப்படும், இப்படிலாம் சொன்னார்ல. எதையாவது ஒண்ணு செஞ்சிருக்காரா? மதுவிலக்கை உடனடியாக ரத்து பண்ணுவேன். அதிமுக ஆட்சியில் இளம் விதவைகள் அதிகமாகிவிட்டார்கள். திமுக ஆட்சிக்கு வந்தால் முதல் கையெழுத்திலே மதுவிலக்கை கொண்டு வருவோம் என்று சொன்னாங்களே, கனிமொழி சொன்னாங்களே, முதலமைச்சர் ஸ்டாலின் சொன்னார்ல. ஒவ்வொரு வீட்டுக்கு முன்னாடி திமுக கட்சிக்காரர்கள் மதுவிலக்கை ரத்து செய்ய சொல்லி கருப்பு கொடி ஏந்தினாங்களே. எதாவது சொன்னதை செஞ்சாங்களா? சொன்னதை எதையாவது செஞ்சிருக்காங்களா? எதையுமே அவங்க செய்யல. சொல்லாத பூரா செய்யறாங்க. ஆக சொன்னதை மக்களுக்கு தேவையானது எதையும் செய்யறதே கிடையாது. படிச்சவங்க கல்லூரி மாணவர்கள் பேங்க்ல கடன் வாங்கியிருந்தா அந்த கடனை பூரா ரத்து பண்ணுவோம், கல்லூரி மாணவர்கள் கடன் ரத்து பண்ணுவோம்னாங்க, நகை கடனை ரத்து பண்ணுவோம்னாங்க. அதுல பிற விதிவிலக்கை கொண்டு வந்தாங்க. இன்னென்ன கண்டிஷன்ல தான் ஒரு 10,000 பேர் பலனடைய வேண்டிய இடத்துல 1000 பேர் பலனடைஞ்சாங்க, 9,000 பேர் கிடையாது. இப்படி சிஸ்டத்தை மாத்தினாங்க. இந்த 1000 ரூபாய் உதவித்தொகை கூட அதுலயும் சில விதிமுறை கொண்டு விட்டாங்க. இப்படி திமுக ஆட்சியில பலன் அடைந்தவர்களை விட பாதிக்கப்பட்டவர்கள் தான் அதிகம் இருக்கிற காரணத்தினால் இந்த ஆட்சி, இந்த தேர்தலோடு இந்த ஆட்சிக்கு முடிவுரையை மக்கள் எழுதி விடுவார்கள். ஆனா பாஜகவோட கூட்டணியில இருக்கீங்க, சிறுபான்மை ஓட்டுகள்லாம் உங்களுக்கு கிடைக்காது அப்படின்னு ஒரு விமர்சனம் தொடர்ச்சியா வச்சுக்கிட்டே இருக்காங்க இல்லையா? சிறுபான்மை வாக்குகள் பெருசா இழக்க வேண்டியது இருக்கும். சிறுபான்மை மக்களும் விழிப்படைஞ்சிட்டாங்க. அவர்களை சொல்லி 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 பிஜேபியை சொல்லி 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 சிறுபான்மை ஓட்டுகளை கொத்து கொத்தா ஓசியா வாங்கின மாதிரி வாங்கினாங்க. அவர்களை ஏமாற்றிதான். அவர்களிடத்துல சொன்ன சிறுபான்மை மக்களுக்காக சொன்ன எந்த திட்டங்களையும் எந்த நல்ல செயல்களையும் அவர்கள் நிறைவேற்றவில்லை, அரசு நிறைவேற்றவில்லை. ஆகவே இஸ்லாமிய மக்கள் மத்தியிலோ கிறிஸ்துவ மக்கள் மத்தியிலோ அவர்களுடைய உள்ள குமுறல் எங்களுக்கு தெரியும். அதை அவர்கள் சில நேரங்களில் வெளிப்படுத்துகிறார்கள். ஆகவே அவர் திமுக எண்ணியதை போல சிறுபான்மை மக்களுடைய ஓட்டு இனிமேல் அவர்களுக்கு கிடைக்காது. ஆகவே பெரும்பான்மை மக்களுடைய ஓட்டும் அவர்களுக்கு கிடைக்காது, சிறுபான்மை மக்களுடைய ஓட்டும் அவர்களுக்கு கிடைக்காது. எல்லா பக்கத்துடைய ஓட்டுகளும் அதிமுக கூட்டணி கிடைக்கும், என்டிஏ கூட்டணி கிடைக்கும். அதிமுக வெல்லும், ரெட்டலை வெல்லும், எடப்பாடியார் முதலமைச்சராக. எனக்கு திரும்ப ஒரு கேள்வி, வலுவான கூட்டணின்றது நீங்க அதிமுக பாஜக தவிர்த்து இன்னும் பெரிய கூட்டணி உங்க கூட்டணி கட்சியா யாருன்னு வரல இல்லையா? எப்படி திரும்ப எந்த இதுல இந்த இவ்வளவு தீர்க்கமா சொல்றீங்க? கூட்டணியா இன்னும் யாரெல்லாம் வர வாய்ப்பு இருக்கு? எல்லாரும் வருவாங்க. திமுக ஆட்சிக்கு வரக்கூடாது, திமுக ஆட்சியை விட்டு இறக்கணும்னு நினைக்கக்கூடிய அத்தனை அரசியல் தலைவர்களும் அரசியல் கட்சிகளும்
எடப்பாடியாருடைய தலைமையில் இணைவார்கள். எடப்பாடியார் தலைமையில் கூட்டணி வைப்பார்கள். கேட்கிறேன். நிறைய பேர் வருவாங்க சார். அது தேர்தல் நேரத்துல தான் சொல்ல முடியும். இப்படி யார் இவர் வருவாரான்னு கேட்டாலும் சொல்லிடுவேன். உங்க கூட்டணியில இருக்கவங்களே இப்ப தேமுதிக என்ன நிலைமைன்னு தெரியல, பாமக என்ன நிலைப்பாடுன்னு தெரியல. சோ இந்த மாதிரி கூட்டணியில இருக்கவங்களே பாமக உடைய தலைவர் அன்புமணி திமுக வறுத்தெடுத்துட்டு இருக்காரு, பார்த்திருப்பீங்க. சரி, ராமதாஸ் ஐயாவை பொறுத்த மட்டும் நான் அதிமுக கூட்டணிக்கு தான் போன முறையே எம்பி இருக்க விரும்புன்னு சொல்லிட்டாரு. ஆகவே ரெண்டு பேருடைய நிலைப்பாடுமே வந்து அதிமுக கூட்டணி. ஆனா ஒரு கிளாரிட்டி இல்லையா? இப்ப அவங்க ரெண்டு பேரும் நிலைப்பாடுமே யார் என்ன முடிவு எடுக்க போறாங்க? அப்பா பையனுக்கு இடையிலே ஒரு பெரிய சரியாயிரு சார், கருத்து வேறுபாடு இருக்கு. சரியாயிரு சார். அது வந்து அந்த பாமகவுடைய வளர்ச்சியை பார்க்கக்கூடிய, வளர்ச்சிக்காக உழைத்தவர்கள் கூடி பேசி ஒரு நல்ல முடிவு எடுத்து விடுவார்கள். பாமக வந்து அந்த முடிவு என்னவா இருக்கு, யாருக்கு சாதகமா இருக்கு? ஆகவே வந்து அந்த கட்சி வந்து பழையபடி பிரச்சனை எல்லாம் சரியாகி வலுவான கட்சியாக தேர்தல் சந்திக்கும். அதற்குரிய வாய்ப்பு இல்ல. அந்த முடிவு யாருக்கு சாதகமான முடிவா இருக்கும்னு கேட்கிறேன். எங்களுக்கு சாதகமான முடிவா இருக்கும். அதிமுக சாதகமா தான் இருக்கும். முடியாது. திமுக சப்போர்ட்டா போகவே மாட்டாங்க. திமுக எல்லோரையும் பாட்டாளிகளையும் நம்ப வைத்து ஏமாத்தி விட்டது, படைப்பாளிகளையும் நம்ப வைத்து ஏமாத்தி விட்டது, உழைப்பாளிகளையும் நம்ப வைத்து ஏமாத்தி விட்டது. ஆகவே மொத்தத்தில் அரசு ஊழியர்களையும் நம்ப வைத்து ஏமாத்தி விட்டது, சிறுபான்மை மக்களையும் நம்ப வைத்து ஏமாத்தி விட்டது. மொத்தத்தில் திமுக அரசு தமிழ்நாட்டினுடைய பல்வேறு சமுதாய பின்னணி கொண்ட மக்களையும் ஏமாற்றிய ஒரு அரசாகத்தான் இருக்கிறதே ஒழிய நிச்சயமாக எல்லா மக்களுக்கும் ஒரு நல்ல ஆட்சியை கொடுக்கின்ற அரசாக திமுக அரசு இயங்கவில்லை, இருக்கவில்லை. ஆகவே இந்த ஆட்சிக்கு முடிவு கொண்டு பாமக அதிமுகவுடன் கூட்டணி வைக்கும் அப்படின்னு புரிஞ்சு வரக்கூடிய வாய்ப்பு தான் பிரகாசமாக இருக்கு அப்படின்னு சொல்லி